தம்பி கேமரா எடுக்கிறாங்க பாரு, கொடி இறக்கு, கொடி தம்பி கொடி இறக்கு, கேமரா எடுக்கிறாங்க தம்பி, கொடி இறக்கு, கொடி கொடி இறக்கு, கொடி இறக்கு, இந்த கொடி இறக்கு, இந்த பிஜேபி கொடி இறக்கு தம்பி, கேமரா எடுக்கிறாங்க. இப்பொழுது புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் பேசுவார். பொன்மனத்தம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தலைவர்களை வணங்கி பல்லடம் நகரமே குலுங்கின்ற அளவுக்கு கடல் போல் மக்கள் வெள்ளம் காட்சியளிக்கிறது. உங்களுடைய ஆரவாரம் மகிழ்ச்சி. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கூட்டணியின் சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இதுவே சாட்சி. தம்பி தள்ளாதுங்கம்மா, நல்லா அப்படி இப்படி நெல்லுங்க, தள்ளாதுங்க, தயவு செய்து தள்ளாது. இந்த எழுச்சிமிகு பயணத்தில் தலைமையுரையாற்றிய முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சார் எஸ் வேலுமணி அவர்களே, மாவட்ட கழக செயலாளர், அமைப்பு செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் சோதர் திரு உடுமலைப்பேட்டை கே ராதாகிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய ஆனந்த் பொள்ளாச்சி வி ஜெயராமன் அவர்களே, இந்த முன்னாள் அமைச்சர், இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், அமைப்பிட்ட அறிவித்தாளர் எம்எஸ்எம் அவர்களே, முன்னாள் எம்பி திரு கே அர்ஜுனன் அவர்களே மற்றும் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு சேமா வேலுசாமி அவர்களே, சட்டமன்ற திரு சி மகேந்திரன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் கலைப்புதுரிய நடராஜன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ அறிவிச்சாளர் திரு கே பி பரவசம் அவர்களே, மண்டல தகவல் தொழில்நுட்ப செயலாளர் திரு எஸ் விக்னேஷ் அவர்களே, நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, தொழிலாளர் நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அனைவருக்கும் முதற்கிறேன். ஸ்டாலின் எல்லா கூட்டத்திலையும் பேசிட்டு இருக்காரு. அடுத்தது திமுக தான் நாங்க ஆட்சிக்கு வருவோம் சொல்றாரு. ஸ்டாலின் அவர்களே, பல்லடம் நகரத்தில் நடைபெறுகின்ற எழுச்சி பயணத்துடைய கூட்டத்தை பாருங்க. அண்ணா தலைமையிலே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு வெற்றி பெறுவதற்கு இங்க இருக்கின்ற மக்கள் சாட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து, இந்த ஸ்டாலின் அவர்களே, நீங்க எத்தனை கூட்டணி அமைச்சாலும் நாங்க மக்களோட கூட்டணி அமைச்சிருக்கிறோம். எங்க கூட்டணி தான் வெற்றி பெறும். மக்கள் தான் வாக்களித்து ஆட்சி அதிகாரத்திலே அமர வைக்கக்கூடியவர்கள், கூட்டணி அல்ல. கூட்டணியா ஆட்சி அமைக்கும் போது மக்கள் தானே, மக்கள் நினைத்தால் ஆட்சிக்கு வர முடியும். மக்கள் நினைத்தால் ஆட்சிக்கு வரலாம், மக்கள் நினைத்தால் இருக்கின்ற ஆட்சியை இறக்கலாம். எல்லா வலிமையும் இங்க இருக்கின்ற மக்களிடத்தில் தான் இருக்குது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை நம்பி இருக்கின்றது. திமுக பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியுடைய கூட்டணியை நம்பி இருக்கிறது. மக்கள் தான் நீதிபதிகள், மக்கள் தான் எஜமானர்கள். தேர்தலை பொறுத்த வரைக்கும்
நீங்கள் சரியான தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. 52 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த ஆட்சியுடைய சாதனை ஊழல் புரிஞ்சுதான் சாதனை. வேற எந்த சாதனையும் பார்க்க முடியாது. உண்மைதானே? எல்லா துறையிலும் ஊழல் நடக்குதுல்ல. ஊழல் நிறைந்த அரசாங்கத்தை அகற்ற வேண்டும். அகற்றுவீங்களா? இந்த தினம் தமிழகத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும். 10 ரூபாய்க்கு யார் ஞாபகம் வரும்? 10 ரூபாய் செந்தில் பாலாஜி. இன்னைக்கு ஒரு மாடலுக்கு 10 ரூபா அதிகமா வாங்குறாங்க. தமிழகத்தில் 6000 மதுக்கடை இருக்குது. டாஸ்மாக்ல மட்டும் ஒரு மாடலுக்கு 10 ரூபாங்கிற மதுபான கடையில அதிகமா வாங்குறதுல ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் வைக்குது. ஒரு நாளைக்கு 15 கோடி அரசாங்கம் கொள்ளையடிச்சிட்டு மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 ஆண்டுல 22,000 கோடி ஊழல் செய்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இப்படிப்பட்ட ஊழல் செய்த அரசாங்கம் தொடர வேண்டுமா? அது மட்டும் இல்ல, அண்மையில ஈடி ரெய்டு பண்ணாங்க டாஸ்மாக் நிறுவனத்தில். அதுல 1000 கோடி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதோட இன்னும் 40,000 கோடி ஊழல் நடைபெற்றிருக்கும் என்று அந்த விசாரணையில் தெரிய வரும் என்று தம்பி ஒரே கடைசியா சொல்லிக்கலாம். இன்னும் 40,000 கோடி இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடு நடைபெற்றிருக்கும் என்று பத்திரிகைகள் செய்தி வந்துள்ளது. ஆக திராவிட முன்னேற்ற கழக நான்கு ஆட்சி காலத்தில் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் மட்டும் பல்லாயிரக்கணக்கான கோடி முறைகேடு நடைபெற்றதாக செய்தி வந்துள்ளது. அதோட இன்னைக்கு நாட்டில் இன்னைக்கு நகை திருடுவாங்க, வைரத்தை திருடுவாங்க, பணத்தை திருடுவாங்க. எங்கேயாவது உடல் உறுப்பை திருடுறதை பார்த்திருக்கீங்களா? இங்க வந்து யாராவது இருந்தாலும் சரி, நம்முடைய நண்பர்கள் எல்லாம் சரி, திமுக காரர் நடத்துற மருத்துவமனைக்கு போய் ஏதாவது அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தா உங்க உடம்புல நீங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். நம்ம உறுப்புலாம் இருக்குதான்னு பார்த்துங்க. திமுக எம்எல்ஏ நடத்துகின்ற அந்த மருத்துவமனையில கெட்டி முறைகேடு நடைபெற்றதா கண்டுபிடிச்சிருந்தான். திமுக எம்எல்ஏ மருத்துவமனை கண்டுபிடிச்சது திமுக அரசாங்கம். ஆனா எந்த நடவடிக்கை எடுக்கல. அதுல உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அனுமதி மட்டும் நிறுத்தி இருக்கிறாங்க. இதுல எவ்வளவு முறைகேடு சிந்திச்சு பாருங்க. வறுமையின் காரணமாக இந்த கிட்னி விற்கின்ற அவர்களை இந்த ஆட்சியில் வந்திருக்குது. மக்கள் வறுமையிலே வாடுகின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? உறுப்பு அரசாங்கம் தொடர வேண்டுமா? நாட்டில் எல்லாம் திரும்பி கழிச்சு உறுப்பினர் வந்தாங்க, எல்லாம் திரும்பிட்டாங்க. திருடுறதுக்கு எதுவுமே இல்லை. இனிமேல் மக்களுடைய உறுப்பு தான் இந்த ஆட்சியாளர் திருடியாகும். அது மட்டும் இல்லை.